நாள் 38ல நைட்டு 12 மணிக்கு பேச தொடங்கினது தான். அதோட அதிகாலை 4 மணிக்கு தான் கம்யூனிகேஷன் எண்டாச்சு. ஒரு வழியா கீழே போய் தூங்க ஆரம்பிச்சு, அதோட மதியம் 2 மணிக்கு ஏஞ்சி என்னோட பிரைவசி வேலைகள் அனைத்தும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல லஞ்சோ சாப்பிட்டு ஒரு சரி நான் தூங்கி ஏஞ்சி ஆப்பிள் வித் பனானா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் புள்ளியும் கூட இலவச நெருப்பை போட்டு ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போஸ்ட் ஒர்க் அவுட் மேல ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே ப்ரீ ஒர்க் அவுட் பிளாக் காஃபி அடிச்சுட்டு ஒரு வழியில குட்டீஸ் கூட பேசிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு வழியா ஜிம்முக்கு வந்து சேர்ந்து இருக்கிற படிக்கட்டுல ஏறின டயர்ல மேல போய் கொண்டாட அட்டி விட்டு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு புல் டே எப்பவும் போல புல் டே புல்லப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வேரியேஷன்லயும் 2 செட் தான் ட்ரெயின் பண்ணேன். புல்லப்லயும் 2 செட் அடிச்சுட்டு அண்ட் லாஸ்ட் வீக் நான் டெட் லிஃப்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீங்களே பாத்தீங்க. இந்த வாட்டி அதை விட நல்லாவே பண்ணேன். இதுல இருந்து என்ன தெரியுது, கன்சிஸ்டன்சி மட்டும் தான் ஒரு மெயின் மேட்ரு. என்ன பண்ணாலும் அதை தினமும் பண்ணுங்க, அப்பதான் சேஞ்சஸே பார்க்க முடியும். இன்க்ளைன் டம்பிள் ரோல 2 செட்ஸ், அப்புறம் லாட்ச் புல் டவுன்ல 2 செட்ஸ், சீட்டட் கேபிள் ரோல 2 செட்ஸ், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்லயும் 2 செட்ஸ், பைசெப்ஸ்க்கு பார் கர்ல்ஸ், சீட்டட் டம்பிள் கர்ல்ஸ் அண்ட் டபுள் ஹேமர் கர்ல 2 செட்ஸ் போட்டு இன்னைக்கான ஓகோ ஸ்பிளிட்டர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோ. ஜிம்ல இருந்து ஒரு படிக்கட்டா நோந்து வெளியே கீழே வந்து சேர்ந்து ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்ண காரணத்தினால் வீட்டுக்கு போய் 2 மீலா சாப்பிட வேண்டியது. புள்ளியும் கூட கொஞ்ச நேரம் இலவச நெருப்பு போட்டு டைரியில டெய்லி ரொட்டீன் நோட் பண்ணிட்டு கடைசியா பனானா வித் ஆப்பிள் சாப்பிட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு.